என்னோட பூத்துக்கு போய் ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். என்னோட பிறந்து வளர்ந்து நான் படிச்ச அங்கே பாரு அங்கேயே தொங்கிட்டு வர இடம் பத்தல. இந்த ஒரு ஒத்த ஓட்டுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு முக்கியமான நாள், 5 வருஷத்தை டிசைட் பண்ற நாள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சிஎம் கொண்டுட்டு வர நாள். வேற என்ன நாள்? ஓட்டு போடுற நாள். எல்லாரும் அவங்கவுங்க பூத்துக்கு போயிட்டு ஓட்டு போடுங்க. நான் என்னோட பூத்துக்கு போய் ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். நானும் ஓட்டு போட போறேன். இட் இஸ் என்னோட 2வது ஓட்டு. ஸோ இப்போ ரெடி ஆகும். ரெடி ஆகிட்டேன். இந்த லுக் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலை. அவங்களாம் எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் எதுக்காக இப்படி ஒரு ப்ராப்பராக ஒரு டீச்சர் மாதிரி கிளம்பியிருக்கேன்னா, என்னோட பிறந்து வளர்ந்து நான் படித்த ஸ்கூலுக்கு போய் அந்த பூத்தில் ஓட்டு போட போகிறேன். ஒரு ஒற்றை வீரர் புரட்சி ஆரம்பிக்க போகிறேன். அதுக்காக நான் ரெடியாக அப்புறம் ஓகே ஓட்டடி என்கிட்ட இருக்கு, எங்கள் அம்மா கிட்ட ஓட்டடி இருக்க போகிறோம். ஜோஜோவுக்கு ஓட்டடி இல்லை, ஆதார் அட்டை இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த ஜோஜோவையும் கூட்டிகிட்டு போகிறோம் சேர்த்து. என்னால் ஐயோ எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. நான் 2வது முறை ஓட்டு போட போகிறேங்கிறத நினச்சாலே ஐ ஃபீல் ப்ரவுட். ஏன் தான் தெரில. சரி, எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. நாங்கள் வெயில் அதிகமாக அடிக்கிறங்காட்டியும் கிளம்பி போகணும். எங்கள் வீட்டிலேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவலா, 2 மணி நேரம் ட்ராவல். 2 மணி நேரம் ட்ராவல் எங்கள் அம்மா வீட்டுக்கு. எங்கள் அம்மா வீடு சென்னை. எங்கள் அம்மா வீடு இருந்த வீட்டுக்கு முன்னாடி, நாங்கள் சென்னையில் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஊருக்கு போகிறோம். இப்போலாமா கிளம்பிட்டோம். இப்போ உடனே போய் கிளம்புறோட தான். முக்கியமான பொருள் என்னென்னா இந்த ஜெண்டா வச்சுக்கணும். இது துண்டு லைட்டாக சின்னூடு துண்டு அப்படியே இப்படி டச்சப் பண்ண இவனோட குண்டுபல் பண்ணாமல் முடியாது. என் ஹஸ்பண்ட் போகிற ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. அடுத்து நான் தான். சரி, நாங்கள் ரீச் ஆகிட்டு சொல்கிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க பிளேஸ்லாம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி போகிறவங்க எல்லாருமே ஓட்டு போடுற மாதிரியே ஒரு ஃபீல். இன்னும் நாங்கள் வரத்துக்கு பஸ்ஸே வரவே இல்லை. எங்கள் ஊர் போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சிருப்பேன், அங்கேருந்து ஒரு பஸ் பிடிக்கணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன பஸ் வருது. கூட்டமாக இருக்குமா என்னன்னு தெரியல. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். பஸ்ஸு ஒன்று கூட வரல. அந்த பஸ்ஸு ஒரு பஸ்ஸு போனதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு 2 பஸ்ஸு வந்துச்சு. 2 பஸ்ஸு எல்லாம் படி வரைக்கும் தொங்குறாங்க. மித்த நாள்லாம் படிக்குள்ளே நிற்கணும், படிக்கு வெளியே இருந்தால் ஃபைனும்பாங்க. இன்னைக்கு என்னடான்னா கண்டக்டரை வெளியே தான் தூக்கிட்டு போகிறாரு. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கிட்ட வர பஸ்லேயே நம்ம ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறோம். அதுல இருந்து எவ்வளோ கூட்டம் வரும்னு தெரில. ஒரு ஓட்டு போட நான் படுற பாடு இருக்கே. ஒத்த ஓட்டு, அதை உருப்படியாக போட விட மாட்டேங்கிறாங்க. எலெக்ஷன் டைம்னா அதெல்லாம் அவங்க ஓட்டு போடுங்க சொல்றீங்கல்ல, ஓட்டு போடுற வர்றதுக்கு வண்டி 2 எக்ஸ்ட்ரா விட்றீங்களா நீங்கள்? சரி ஓகே, பஸ் வரப்போதான் நாங்கள் போய்ட்டுறோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் இது 2வது பஸ் ஏறலான்னு பார்த்தோம். ஒரு ஊரே ஒரு பஸ்ஸில் ஏறுது. இங்கிருந்த மொத்த கூட்டமும் போயிட்டாங்க. அங்கே பாரு அங்கேயே தொங்கிட்டு வர இடம் பத்தல. வேற பஸ் தான் திரும்ப போனோம். காத்திருப்போம். இப்போதான் ஒரு சிறிய செகண்டுக்கு முன்னாடி நான் என்னோட ஜனநாயக கடமையை இறக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் ஓட்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நானும் ஓட்டு போட்டுட்டேன். ஓட்டு போட்டிருக்குன்னா என்ன, கொஞ்சம் போனதான் மை வச்சிருக்காங்க, அவ்வளோதான். மை வச்சிருக்காங்க இரமே. ஓகே, கொஞ்சம் வெயில் அடிக்குது. என்னோட கடமை முடிஞ்சது. நான் ஊரை காலி பண்ணுறேன். ஓட்டெலாம் போட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணியாரோட அண்ணன் வீட்டை சுற்றி பார்க்கலாமே நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்ருக்கோம். வீடெல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். அவங்க வீடெல்லாம் ஹோம் டூர் போட முடியாது.
பரவாயில்ல. எங்க ஊரு எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு, என்னாலயே நம்ப முடியல. நம்ம ஊரா அனியார் ஹாய் சொல்லுங்க. பாருங்க ஒரே கலரு பெயிண்ட். ஆனா சூப்பரா இருக்கு. செலக்ஷனா சூப்பர் சூப்பர். மேல ஒரு மாடி, இது ஒரு மாடி, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர். போதுமாங்க நியர் ப்ரொமோஷனு? கொடுங்க ஒரு 10,000 ரூபா ஜிபே. ஐயோ வேணாப்போ சாமி. அவ்வளோதான். ஜோஜோ வந்து அழுதுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஊருக்கு வேறு செல்லும் நேரம் வந்து விட்டது. ஸோ நம்ம ஊருக்கு போய் மீட் பண்ணலாம். பாய். நான் சின்ன வயசுல என்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்க, இப்போ தெரிஞ்சவங்க எல்லாரையுமே பார்த்துட்டேன். இங்கே பார்த்தியா அம்மாவை பேசிட்டேன். எங்கள் அம்மாவை ஜோஜோவோட முன்னாடி விட்டா எங்கள் அம்மா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நான் கூட முன்னாடியே போயிருப்பாங்கன்னு நினச்சேன். அதனால் எப்படி சொல்லுது அங்கே வேற மோரிக்கிட்ட எல்லாரையுமே பார்த்து பேசிட்டேன். என்னாலேயோ எங்கள் அம்மாவையோ என்னையோ யாருக்கும் தெரியாது. எங்கள் அப்பா பேர் வந்து நல்ல தம்பியா, நல்ல தம்பி மோவலே, நல்ல தம்பி மோவலே சும்மா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்டை உருவாக்கிட்டு போயிருக்காரு எங்கள் அப்பா. எல்லாரையும் எங்கள் அப்பா அவங்கெல்லாம் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு. அப்படின்னா அந்த சின்ன பிள்ளையில அவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டுல அந்த பழக்கம் வர மனசுல தான். ஆமாம், என்னோட அவ பேர் வந்து சத்யா. ஆனால் நாங்கள் கருப்பா இருப்போம்ல, என் நேரம் தான் இருப்பான். சின்ன வயசுலேருந்தே கருவா கருவா கருவான்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. அதனால் கருவாவை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பேசிட்டு வந்துட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அவள் தான். இன்னும் ஒரே தெரு ஃப்ரெண்டு, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஆமாம், இது வந்து முன்ன நாங்கள் இருந்த வீடு, வாடகை வீட்டில் இருந்தோம்ல, அப்போ இருந்த வீடு இது. இந்த தெருவே ஒரு டேஞ்சரான தெரு. இப்போ நீ இப்படி சடனாக திரும்பி பாரு, நம்மளே தான் பார்ப்பாங்க. பார்க்குறாங்களா? கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நம்மளை பற்றியே பேசுவாங்க. இதுதான் இந்த தெருவாச்சு. சரி, என்னோட ஊரை ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து என்னோட லவ் ஸ்டோரியில் சுற்றி காமிக்கிறேன். ஓகே, அது இருக்க தொடர்ந்து என்ன சொல்லுங்க. நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், ஓட்டு போடுற இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணி பஸ் ஏறதான் வேலை. இப்போ ரிட்டர்ன் போகும்போது எவ்வளோ கூட்டம் இருக்க போகுதுன்னு தெரில. இந்த ஒரு ஓட்டிக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? சரி, ரோடு கிராஸ் பண்ணுங்க. ஒரு வழியாக 8:50 ஆயிடுச்சு. வீட்டுக்கிட்டே வந்து பஸ்ஸில் இறங்கிட்டோம். ஓட்டு போட்டாச்சு. டே இதோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.